வராத கூடுவானோ எந்த முறையை சொல்லுவேன் ரோடு வரும் புளியா மரம் ரோடு வரும் புளியா மரம் ஏறி ஊத்துனா ஒண்ணு இல்ல மாங்காய் தோப்புல மாங்காய் மரம் ஆனா மாங்காய் வீடு கொட்டை காணும் அறிவு கட்டவன் இதை ஒப்பாரியா வைக்கிறீங்க ஒண்டி அழுவாத மாறு கொடு இது கூட்டு மாறு கொடு ஆயா அப்படித்தான் அழுங்க எப்படி சொல்லுவேன் வாயில தமா சொல்லணும் வாயில சொல்ல கையிலே சொல்லுவாங்க நம்ம அரண்மனை நீ தமா முதல்ல வச்ச குழுக்குள்னு போயிருக்கு அப்ப என் மனைவி தேவையான சொன்ன இது இல்ல பவர் பேங்க் செத்து போச்சு மனைவி மாதிரி ஒரு பத்தினை இன்னும் பார்க்க ஐயோ எரியுதுங்க அந்த பக்கம் நின்னாலே ஏறிடா பார்த்து ஐப்பசி மாதம் எப்படி காயுது இந்த பத்தினி தெய்வம் தான் இவன் கால் பட்டா மழை நின்று அப்பேற்பட்ட செல்வம் மாய் வரலன்னு என்ன கேளு ஏன்னா இந்த அம்மா வெப்பம் அதிகம் ஆனா அந்த மாய் அங்கே நின்னுக்குது நம்ம இங்கிட்டு கிளம்புனா மாய் பெய்யும் என் தெய்வமே நம்ம பொண்ணு கல்ல வேலு அவன் என்னாச்சு அவளுக்கு அவன் அந்த பையனை லவ் பண்றான் புஜாவாஜா நாம்பல அவனாங்க அங்கங்க சோப்பு சோப்பு அது பேசுங்கிறாங்க என் பொண்ணு ஆமா பேசுங்கிறாங்க மாதிரி பேரு தவறு நம்முடையது ஏன் நம்மள அப்படி லவ் பண்ண சொல்ல இல்ல திருமண வயதில் மகள் இருக்கின்ற போது நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் அது முதல் தவறு அவளை கேட்ட ஒரு வரலை பார்த்து மனமுடித்திருந்தால் அவள் இப்படி செய்வாளா ஏங்க கல்யாணம் பண்ணி எனக்கு கூட தான் ஆசை இருக்குது எந்த மாப்பிள்ளை கட்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு தெரிஞ்சு போச்சா என்ன பச்சா புதுசா பொண்ணா தான் உண்டு சாரே இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தது எனது மனைவி இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய தம்பிதான் இந்த ஆணவன் தான் என் மனைவி இருந்தபோ சின்னம் திரு குழந்தையாய் இருந்தான் அவளை வளர்ப்பதற்காகவே முப்படை தளபதி என்ற ஆணவன் தான் பட்டத்தை கொடுத்திருக்கிறேன் ஏன் என் மைத்தனுக்கு மகளை கொடுத்து விட்டான் கூப்பிட்டு கேளுங்க ஆணவன் தான் எப்ப பார்த்தாலும் அந்த கூத்துல ஆணவன் தான் நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம் இனியதோர் புதியதோர் பாதைக்கு போக வேண்டும் என்று சொன்னார் உன் அக்கா பெற்ற மகளுக்காக வேள்வி உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க போகிறேன் இந்த நாடு நகரம் அனைத்தும் முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உயிர் சாஸ்திரம் எழுதி வைத்து விட்டால் மகள் என் அக்கா மகள் வாழ வருகின்றே வரலாற்றை விட்டு தின்னாட்டை வைப்பான் போனால் போகத்து ஒரு உதவி கொடுத்து எப்போது என்னையும் என் குணத்தையும் என் மன இழிவாக பேசுகிறாய் இனி என் முகத்தில் விழிக்காது இந்த நாட்டில் இருக்காது எழுந்து ஓடி வருகிறேன் உங்களுக்கு பிபி இருக்குது 1.5 கிலோ உங்களுக்கு சுகர் இருக்குது 2.5 கிலோ உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு 2.5 கிலோ உங்களுக்கு தைராய்டு 4 கிலோ மனா உனக்கு 4 கிலோ எனக்காவது பிபியாவது சுகராவது தைராய்டாவது இது ஒரு வைரஸ் கம்பி இந்த மணிமாறனை அசைக்கமாக்க முடியாது அசைக்கமாக்க முடியாது ஆட்டி பாவானி ஆட்ட சொல்றானே என்ன பண்ண யார் ஆட்டி பாக்குறது என்னங்க நான் ஆசி பாக்குறாங்க நான் உலகம் ஆசி பாக்கு தான் வந்துக்கிறாங்க யார் அது நீ ஏன் கோவப்படுற நீ ஏன் கோவப்படுற எனக்கு தெரியும்
ஒரே ஒரு ஆள் முடியாது. அப்ப மத்த பேர் நான் 10 வச்சுக்கீங்களா? மத்தவ மாதிரி பேச மனைவி பத்தினி தெய்வம். ஆமா இது தெய்வம்னா கோவிலுக்கு அது எதுக்கு? இதுதான்டா தெய்வம். ஆமா தீமை வச்சு நான் தான் அவசரம் போகணும். அதுக்கு முன்ன போடு, அபிஷேகத்துக்கு முன்ன போடு. விளக்காலம் எனக்கு அந்த ஆள் என்ன கேட்டு போறான்? உன் பொண்ணு எப்படினாலும் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன். அவன் ஏன் எதுக்கு கேக்குறான்? ஏன் கேக்குறான் அவன் உன்னை கொல்லணும்னு எண்ணம் கிடையாது. அந்த சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால சொத்து நீ யாருன்னா எழுதி வச்சிரு. உன்னை அவனும் கட்டுக்க மாட்டான். டீல உட்காந்து உருட்டி வாங்கி கொடுக்க மாட்டான் அவனுக்கு. ஆமா சொத்தெல்லாம் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீ கல்லையே உட்காந்து உயிர் பாதுகாப்பு. சில பேர் பணக்காரங்க அவனை ஒரு 10 பேர் போவான். ஏன் போறான்? அவன் நைட்டு வாங்கி கொடுப்பான் குடியிருக்காங்க. இதே துட்டு இல்லாத அவன் பின்னாடி அவனை போக சொல்லலாம் போக மாட்டான். ஏன்னா சொத்து அதனால யாருன்னா எழுதி வச்சிருவோம். பாதுகாப்பு விளங்காதவனே, இந்த உடல், இந்த உயிர், இந்த மூச்சு, இந்த ஆவி அனைத்துமே என் மனைவிக்கு. அவன் தான் ஒரே கையெழுத்து முடிச்சு நாடு ஒரு எனக்கு வேணுங்க. எனக்கு வேணாம். எப்படி என்னன்னு கேளு. என்ன உயர்ந்த உள்ளண்டா அவளுக்கு. எனக்கு என்னத்துக்கு போய் அவங்க சொல்லி யாரு ஏது கேளு. எதனால ஆசிரமத்துக்கு எழுதி வச்சு அனாத ஆசிரமத்துக்கா? எங்க அனாத ஆசிரமம் எழுதாத. நானே அனாதை தான். எனக்கு எழுதி இந்த நாடு உங்கள்கிட்ட இந்த என்ன கதி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஒயின் சாப்பிட தூக்கி அடக்க வைப்பேன். அங்கதான் வைப்பீங்க. ஆமா. வேற எங்க வைப்பீங்க? அடிக்க விளங்காதவனே, இந்த நாடு தான் உனக்கு தேவை. மனைவியார் தக்கூடிய மணிமார்கள் உயிர் சாசனம் யாவனி. எனது மனைவி இளைய மனைவி தாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்துமே உனக்கு சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். படிக்கு மணிமாறன் முடிஞ்சு போச்சு. உங்க அதை நீங்க ஆழத்தை கீழதான் நுழைவீங்க, நான் கோலத்திலே நுழைவேன். இது போல்தான் சொத்து எதுவுமே வில்லங்கத்தில் எழுதி வச்சிடறான். அவனுக்கு கோமணம் இடமா இருக்கு. அவன் கேஸ் போட்டு வாங்கியிருப்பான். அந்த கோமணம் இடமா அந்த கேஸில் அது காலியாக போடும். இது போல்தான் நிறைய பேர் பண்றாங்க. ஏடா டேபரே தெரியும். அந்த ஆள் என்ன எழுதி வச்சு என்ன மொத்தம் அதே மாத்திரை போட்டு வந்தேன். இங்க பாருடா, அவர் என்னடா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எனக்கு நீ கவலைப்படாதா. அவர் எழுதுவாருங்க எனக்கு தெரியும். நான் அவரை உனக்கு எனக்கு தெரியாதா? அவர் எப்படி எழுதுவார் ஏதா எழுதுவாருங்க. ஆனால் இது பாரு 2 பேப்பர் இருக்குது. மே பேப்பர்ல சொத்து வரும் எழுதிக்கிறாரு. கீழ் பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டுக்கிறாரு. யார் 2 பேப்பர் நான் தான் வச்சு அந்த மேல் பேப்பரை கீசிட்டு கீழ் பேப்பர்ல சொத்து வரும் எழுதிக்கிறேன். எப்படி ஐடியா? ஐயோ வேற லெவல் பேப்பர். கீசிட்டா செல்லாத. ஆமாண்டா 2 பேப்பர் இருக்குது. ஆமா என் வேலை முடிச்சுட்டேன். உன் வேலை பாரு. எனக்கு பால் கொடுத்து படிக்க வச்சுட்டு ஐயோ படுக்க வைக்காதே. அந்த ஆள் ஏந்துக்கிறானா மறுபடியும் கேஸ் போட்டு சொத்து திருப்பி வாங்கிக்குவான். அதனால ஒண்ணு நம்ம அடைன்னு வச்சுக்க. ஒண்ணு இழுக்கணும். ஐயோ சாதாரண விஷயம். வயசான கட்டடாதே போய் அதெல்லாம் நம்ம கணக்கு வராது. அம்மா கணக்கு வந்துடும். போட்டு போடு. என்ன இருவரும் கலக்குறீங்க? ஆமா என்ன அது முன்ன கலக்கல் தெரியுமா அவனுக்கு? தெரியுமா? பல்லால கலக்குவாங்க தெரியுமா? பெல்லாம் ஒண்ணு வச்சு கடைக்கு சொல்றேன் கேளு. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கொடுக்கும். அந்த பெல்லால தவுல வந்து நண்டு ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க. அப்புறம் புளி போடுவாங்க. அப்புறமா தண்ணி கொஞ்சம் விட்டு கலக்கிட்டு அது வெடி கட்டி கொடுப்பாங்க. அதான் கலக்குது. நான் பெல்லா வச்சு நான் கலக்குறேன். அனுபவம் பேசுது. அனுபவம் ராஜா. சாராயங்காத்துக்கு வரையா? ஆமா 4 கவுன டேஷன் உட்கார இருப்பாங்க. ஏறி நண்டாங்க ஏறி நண்டா எனக்கு
நான் மது அருந்தினானே அது என் முதல் தவறு. திருமண வயதிலே மகளிருக்கின்ற உன்னை இறந்தால் திருமணம் செய்து கொண்டேன், அது இரண்டாவது தவறு. நல்ல குடும்பத்திலே வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமலே அவனை பாதாள திரை வைத்தேன், மூன்றாவது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம், நாணம், மனம், பயிர்ப்பு 4 வகை இருக்கிறது. நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாலும் அவளுக்கு பிள்ளையா பிறக்காது. ஏன்டா 8க்கு போறேன்? இந்த கேவலுக்கே ஒரு பாயிண்ட் நின்னுச்சு. கால் வலிக்காது உட்கார வச்சுட்டாங்க. அவதான் நின்னுச்சுன்னா உட்காந்து உன்னால் குழந்தையை பெற முடியாது. நான் ஏன் பெத்துக்கிறேன்? எப்பேற்பட்டவன்? குக்கரை பிடித்து குண்டிலே அழைத்து மிக்கதோ மஞ்சள் மிகுமனம் வீசினாலும் அது குக்கரோ குக்கர் என்று வாழ வளர்த்து கொண்டுதான் போகும். என்னடா பாம்பு பள்ளியிலே இரண்டாயிரம். ஐயோ, உன்னை குக்குல இல்லம்மா, அவர் உன்னை நாயின்னு சொல்றாரு. குக்குல நாயே நன்றி கட்ட நாயி. நாட்டியக்காரியாக நாட்டுக்கு வந்தாய், காலெடுத்து வைத்து நன்றியை பதவிக்காகவும் சொத்துக்காகவும் இனத்துக்காகவும் நாடுவடி. இது அரசரன் ஆளவனம். இந்த மரத்தின் கீழ் எந்த மரம் முளைக்காது. உடனிருந்தே கொள்ளும் வியாதி. ஆலமரம் பக்கத்துல எதுவும் முளைக்காது. எந்த மரமும் முளைக்காது. ஆலமரத்தை நல்லா ஆட்டி எடுத்து உன்னால ஆலமரத்தை ஆட்ட முடியாது. இப்போது உன்னை கொண்டு விடுவேன். நான் அந்த இனத்திலே பிறந்தவன் அல்ல. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாபார பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை துறந்தான். சந்திரமன்னனுக்கு பரிமள கந்தி என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார். தேவரெல்லாம் என்று பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ நினைத்தால் தான் உயிர் போகும் என்று உழைத்தார்கள். அந்த இனத்திலே பிறந்தவன் நான். தவறே செய்யாது எனக்கு மதுபானத்தை கொடுத்து மயக்கிய தேவடியா, நீ நல்லவரா இருந்தால் உன் கரம் என் மேற்படலாம். நீ நல்லவரே அல்ல, நீ ஒரு நச்சு பாம்பு. உன் பக்கத்தில் நின்றால் கூட எனக்கு விஷம் ஏறிவிடும். அன்னைக்கு பெட்ரூம்ல நல்லா படுத்துதான் அப்ப பக்கத்துல கூட நிக்க முடியாது. பரவாயில்ல, அதர்மம் இதுவரை வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. தர்மம் தாண்டி தலைக்கும். ஒரு நாள் ஒருபோதும் நீ இந்த மண்ணை நீ ஆள முடியாது. பாய்மையா வெல்லும். ஆனா இது போல சத்தா ஊர்ல செலவே அவன் சேர்த்துட்டா மோளை வச்சு அடிச்சுங்க அழகிறாங்க. 10 பேர் வந்து ஆயுதுங்க அழகிறாங்க. அது வண்டி வச்சு தூக்கி போனாங்க. மோளக்காரர் அடிச்சு போறாரு, பால்காரர் தூக்கி போறாரு. இவ்வளோ செலவு பத்தி அவரே சத்தாரு, அவரே படுத்துக்கணும். இது போல சாவுனா அவரே படுத்துக்கணும். நம்ம செலவுலான்னு போடும். என்னது புருஷன அப்பா மாயத்துல வெச்சிக்கிறமா ஒரு கொலை பண்ணிருக்கு. யாரு நீ நிறைய பண்ணிக்கிற? ஆனா உனக்கு தெரியல. ஆமா, மாயம் சொல்லி எத்தின் எறும்பு சாவச்சிருக்கேன். எத்தின் கொசு அடிச்சு கொண்டு அப்படின்னா எக்க சொக்கமா போ நிறைய கொண்டுக்கிற நீ உன்னத்தான் நிறைய பையா. சரி சரி டாபரே எப்படியா குடும்பம் ஏது முடியாது. ஏதுவா இப்ப ஒரு முக்கியமான வேலை உனக்கு. என்ன சொல்லு சொல்லு. அவன் போயிட்டா கிழவன். என்ன சொல்லு. ரெடி பண்ணி ஆள்தானே ரெடி கேட்டு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். அவரு வேண்டாம், அது பக்கத்துல தூங்குறாருல்ல. அது ஆமா, அது ரெடி சொல்லிட்டாரு. பத்திரம் எடுத்துன்னு வரணும். தமிழோட பார்த்து எது நடத்திருந்தாரு. இருக்கு இருக்கும். அப்ப பத்திரம் நாள் இருக்கும். எடுத்துன்னு வந்துருப்பான். நம்ம புத்தகம் கட்டலாமா எதுனா? நீனா கட்டு, அவர் கட்டுவார் உனக்கு. அப்படிங்களா? அமைப்பாளர்னா அப்ப ஈஸியா போச்சு. நம்ம கூட வயசான காலத்துல நம்ம கூட. ஆனா அமைதியா கிடையாது. அமைதியா இருந்தாதான் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கூட நம்ம பேர் நிலம் இருக்குதா? என்ன சொல்ற? என்னடா நீலா எதுக்குடா?
அது அவர் பாரு எனக்கு என்ன வேலை பாக்குறாரு. பரவாயில்ல அவர் வச்சுக்க பக்கத்துல பிடிக்கிற நீ என் கூட இருக்கிறியா? அவர் பிடிக்காதா இல்ல சரி நீ சப்போர்ட் போட்டு பாக்குற. அது முடிய நீ என்ன பண்ற என் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏத்து. என்னம்மா எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன், அவருக்கு சரக்கு ஊத்தினா பக்கத்துல படுக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், இங்க வந்து சொத்து எது வாங்கி கொடுத்துக்கிறேன், கொலை பண்ணது கூட வச்சுக்கிறேன், இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடு. ஏன்டா நன்றி காட்ட பையா, நேத்து கொடுத்தா 4 போண்டா 2 வாடை ஒரு கப் காப்பி வாங்கி கொடுக்க. போண்டா வடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா நாடா பாய் கொலை பண்றது அவ்வளவு ஈஸியா போச்சா? போண்டா வாடி போ தமாஷ் பண்ணாதா 2 லட்சம் போடு. என்ன உங்கள்கிட்ட தமாசு பண்றாங்க? போடு 2 லட்சம்லாம் கிடையாது. நான் மறைக்கிறேன் என்னடா ஆடா ஆர்பார்ல தார் காசன முஞ்சி அம்மா சமாதி ஆட குடுக்கடிச்ச முஞ்சி மெயின் ரோட்ல தேய்ச்சி போன முஞ்சி சின்ன முஞ்சி உனக்கு 2 லட்சம் பாயா. ஆடி தேவடியா பேர் வச்சுக்கிறாம எவன சாரான் சாரு தக்காளி சாரா வெங்காய சாரா என்ன சாரு. இந்த தேவடியா நம்ம இவ்வளவு வேலை செஞ்ச 2 லட்சம் போடுனா 6 பால்ல தார் காசு விட மாட்டேன். உன் சாவு என்னாலதான், ஆனா நான் கொலை பண்ண மாட்டேன். நான் ஏன் கொலை பண்ண போய்க்குவான் அந்த தளபதி எங்க தலை இட்டுன்னு அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல. நான் கோஞ்சாங்க இருந்து நல்லவனா மாறி அவன் ஜெயில ஒருத்தங்க நான் ஆகும் இல்ல அவனை போய் காப்பாத்திட்டு அப்புறம் வரண்டா தளபதி. டேய் வரண்டா.